பள்ளி மாணவர்களை அடியோடு சீரழிக்க துணை போவதாக திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னை வியாசர்பாடியில அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவனிடம் கஞ்சா போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவிச்சிருக்காரு. அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதைப் பொருள் தான் சென்றுள்ளது என விமர்சித்திருக்காரு. கஞ்சா போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதன் மூலம் திமுக அரசு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு மாபெரும் துரோகத்தை இழைத்துள்ளது. பள்ளி மாணவன் கையில் போதைப்பொருள் வந்தது எப்படி என தீர விசாரித்து போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஆட்சி மீதம் இருக்கின்றன 2 மாதங்களிலாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.